திறப்பு விழா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ டெல்லி வரைக்கும் போய் மினிஸ்டர் பார்த்து எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட. ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா ஃபேக்டரி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இவங்க ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட ரேவதிக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆமாமா, அத நினைச்சா இப்ப கூட எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. எப்படியோ கடவுள் தான் மாப்பிள ரூபத்துல வந்து ரேவதி உயிரை காப்பாத்திருக்காரு. இதெல்லாம் அந்த சிவனாண்டியோட வேலையா தான் இருக்கும். அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன கொல்ல பாத்திருக்கான். அதுல ரேவதி மாட்டிக்க இருந்தா ஆளையே கொல்ற அளவுக்கு துணிஞ்சு அவனை சும்மா விடக்கூடாது. எனக்கும் அவன் மேல கோவம் இருக்கு. ஆனா அதை காட்டுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகணும். நீங்க அதுல மட்டும்தான் கவனமா இருக்கணும். நம்மளை கோவப்படுத்தி தப்பு செய்ய வச்சு இந்த எலெக்ஷன்ல தோக்கடிக்கிறது அவனோட எண்ணமே. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீங்க இதுல ஜெயிச்சு வந்தீங்கன்னா அவனால எதுவும் பண்ண முடியாது. அப்படியே எதுவும் அவன் தப்பு செஞ்சா கூட அவனை தூக்கி உள்ள வச்சிடலாம். அக்கா, நான் இப்பவும் சொல்றேன், நமக்கு இந்த எலெக்ஷன் பதவி எதுவுமே வேண்டாம். ஊருக்குள்ள உனக்கு ஏற்கனவே நல்ல செல்வாக்கு இருக்கு. பதவி இல்லாம என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியா இருக்கிறதா நல்லது. இல்ல தேவையில்லாத பிரச்சனை தான். சிவனாண்டியால உன் உயிருக்கு இப்பவே ஆபத்து வந்துருச்சு. இன்னும் எலெக்ஷனுக்குள்ள என்னெல்லாம் செய்வானோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குக்கா. உயிர் பலி கொடுத்துதான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா என்ன? வேண்டாக்கா, நாம ஒதுங்கி இருக்கிறதா நமக்கு நல்லது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம துர்காக்கு கல்யாணம் வேற நடக்க போகுது. அத நல்லபடியா நடத்த பாப்போம். இந்த எலெக்ஷன்லாம் வேணாம்க்கா, சொன்னா கேளு. சித்தி, அம்மா எலெக்ஷன்ல நிக்க முடிவெடுத்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப போய் நிக்க வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த சிவனாண்டிக்கு பயந்து அவங்கள எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? இல்ல ரேவதி, அவன் எதுக்கும் துணிஞ்சவனா இருக்கான். அவன் கிட்ட மோதி நம்ம குடும்பத்துல யாரையாவது இழந்துடக்கூடாதுங்கிற அக்கறை எனக்கும் இருக்கும்ல. சித்தி, இப்படியே பயந்துட்டு இருந்தா எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. அம்மா தலைவராகணும், அப்பதான் ஊர் நல்லா இருக்கும். இன்னைக்கு அவன் வச்ச குறியில அக்கா எப்படியே தப்பிச்சிட்டா. எல்லா நேரமும் நமக்கு சாதகமாவே இருக்காது. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சந்திரா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ சும்மா அதை எதையும் சொல்லி ஈஸ்வர மனசை குழப்பாத. ஏன் இப்படி பண்ற? அந்த சிவனாண்டியை துணிஞ்சு எலெக்ஷன்ல நிக்கிறப்ப நல்லது செய்யலாம்னு நினைக்கிற நீங்க ஏன் நிக்க கூடாது? அவங்க பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த சிவனாண்டியால உங்களை எதுவும் பண்ண முடியாது. நான் தான் கூட இருக்கேன்ல, தப்பாலாம் எதுவும் நடக்க விட மாட்டேன். தைரியமா இருங்க. இல்ல மாப்ள, இவ சொல்றான்னு சொல்லி நான் எலெக்ஷன்ல நிக்காம இருக்க போறதில்ல. அவன் பதவிக்கு வர்றது ஊருக்கே ஆபத்து. அதை தடுக்க நான் நின்னே ஆகணும். என்ன நாம என்ன சொன்னாலும் இவன் நிக்காம விடமாட்டா போல இருக்கே. எல்லாம் அந்த டிரைவர் பையன் கொடுக்கற தைரியம் தான். அத்த, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன மாப்பிள? நாம எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நமக்கு சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா. என்ன சின்ன மாப்பிள? மாமா, மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ். அத்தைக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் குங்கும சிமிழ். குங்குமச்சிமிழ் சின்னமா? அது மங்களகரமான சின்னமாச்சு. மா, அப்ப உங்க வெற்றி உறுதி ஆயிடுச்சு. ஆமாமா, குங்கும சிமிழுங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கிற லேடிஸ்க்கான விஷயம். அது நமக்கு சின்னமா கிடைச்சது அதிர்ஷ்டம் தான். ஆமாத்த, ஜனங்க கிட்ட இந்த சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்கறது ரொம்ப ஈஸி. அதுலயும் லேடி சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க தலைவராகிறத கன்ஃபார்மா உறுதி செஞ்சிட்டோம். ஆமா ஈஸ்வரி, இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. நேரம் நாம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம். நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த சிவனாண்டி இந்த எலெக்ஷன்ல டெபாசிட் கூட வாங்க முடியாம படு தோல்வி அடைய போறான். அவன் அதுக்கப்புறம் வார்டு மெம்பரா கூட ஆகக்கூடாது. கரெக்ட் அத்த. இந்த எலெக்ஷன்ல அவனை ஓட ஓட விரட்டுறத நாங்க பாத்துக்கிறோம்.
நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. பாத்தி ஐயா, உன் அத்தைக்காரி எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு. என்னவ புரிஞ்சுக்கவே மாட்டாளா? நான் நல்ல விஷயமா தானே வீட்டுக்கு வந்தேன். அத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம என்ன இஷ்டத்துக்கும் பேசிட்டு போறாயா. எப்பதான் இதெல்லாம் மாறும்? நீ எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருப்ப? அவ பாட்டி, ஏன் பாட்டி இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? முடியலையா? தாங்க முடியல. எனக்கும் வயசாயிட்டே போதியா. என் காலத்துக்குள்ளரவாவது நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த கிழவி ஆசைப்படுறது தப்பாயா? அப்படி நான் ஆசைப்படக்கூடாதா? அம்மா, உங்க ஆசையில எந்த தப்பும் இல்லம்மா. ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படியா பேச சொல்ற? வலிக்குதியா? வேதனையா இருக்கு. என் மருமக எலெக்ஷனுக்கு ஊருக்கு வருவா. அவளுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு நம்ம வீட்டுல அவளுக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எதுவுமே நடக்காது போல இருக்கியா? பாட்டி, கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க பாட்டி.